நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை தொடங்கவுள்ளது. கூட்டத்தொடரை சுமூகமாக நடத்துவது குறித்து ஆலோசிக்க மக்களவை சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் தலைமையில் டெல்லியில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது டெல்லி செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்த அனைத்துக் கட்சி கூட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட இருக்கு? ஒவ்வொரு முறையும் நாடாளுமன்ற கூட்டத்தொடருக்கு முன்பாக அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். இன்று 2 அனைத்து கட்சி கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. ஒன்று நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரான அனந்த்குமார் மூலமாக கூட்டப்பட்டிருக்கும் அனைத்து கட்சி கூட்டம். இதிலே மத்திய அரசை சேர்ந்த மூத்த அமைச்சர்கள் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடியும் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார் என பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் சொல்கிறார்கள். இந்த கூட்டத்தொடரிலே அமைதியாக விவாதங்கள் நடக்க வேண்டும். பட்ஜெட் மற்றும் அது தொடர்பான ஆவணங்களை தாக்கல் செய்வதற்கு சூழ்நிலை சரியாக இருக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து விவாதங்களுக்கு நேரம் ஒதுக்கப்படும் என மத்திய அரசு இந்த கூட்டத்திலே எதிர்க்கட்சிகளுக்கு தகவல் தெரிவிக்க இருக்கிறது. இந்த கூட்டம் சுமார் 11:30 மணிக்கு கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டத்திலே மேற்கு வங்காளத்தை சேர்ந்த முக்கிய கட்சியான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. பட்ஜெட் அன்று, அதாவது பிப்ரவரி 1ஆம் தேதி அன்று கூட அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வருவார்களா என்பது சந்தேகமாகவே இருக்கிறது. அன்று மேற்கு வங்காளத்திலே சரஸ்வதி பூஜை கொண்டாடப்படுகிறது. ஆகவே நாங்கள் அன்றைக்கு நாடாளுமன்றத்துக்கு வருவது கஷ்டம் என நாடாளுமன்றத்தைச் சேர்ந்த திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் சொல்லி வருகிறார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், பட்ஜெட்டை ஒத்திவைக்க வேண்டும் என திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியிருந்தது. 5 மாநில சட்டசபை தேர்தல் காரணமாக அப்படி செய்வதுதான் சரியாக இருக்கும் என்பது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் கருத்து. ஆனால் அது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மாலையிலே சபாநாயகர் மூலமாக கூட்டப்பட்டு இருக்கும் அனைத்து கட்சி கூட்டத்திலும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளாது என தெரிகிறது. ஆனால் மற்ற முக்கிய கட்சிகள் அனைத்துமே கலந்து கொள்ளும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதிலே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட பிறகு விவகாரங்களுக்கு என்னென்ன நேரம் ஒதுக்க வேண்டும், என்னென்ன முக்கிய விவகாரங்களை எல்லாம் எந்த வரிசைப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட இருக்கின்றன. கணபதி, பண மதிப்பிழப்பு நடவடிக்கை உட்பட பல்வேறு விவகாரங்களை கையில் எடுத்து எதிர்க்கட்சிகள்லாம் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. இதை சமாளிக்கிறதுக்கு ஆளுங்கட்சி சார்பில் இருந்து என்ன மாதிரியான வியூகம் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கு? நிச்சயமாக குளிர்கால கூட்டத்தொடரிலே எந்த அளவுக்கு கூச்சல், குழப்பம், அமளி என்று இருந்தது என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும். அதே போலவே இந்த கூட்டத்தொடரிலும் இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் 1000 ரூபாய் நோட்டுகள் மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை செல்லாது என்று அரசு அறிவித்ததை தொடர்ந்து பெரும் அளவிலே வேலைவாய்ப்பு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பெரும்பாலும் தொழிலாளர்கள் தான் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆகவே இவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை அளிக்க வேண்டும். இதை தவிர விவசாயிகளுக்கு இயற்கை உபாதைகள் காரணமாகவும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் காரணமாகவும் விலையிலே பெரும் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. பண மதிப்பு நீக்கம் காரணமாக அவர்களுடைய பொருட்களுக்கு சரியான விலை கிடைக்கவில்லை. ஆகவே அவர்களுக்கும் சலுகைகள் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகிறார்கள். இதை அரசு ஏற்றுக்கொள்ளுமா என தெரியவில்லை. குறிப்பாக உத்தரப்பிரதேசம், உத்தராகண்ட், பஞ்சாப், கோவா மற்றும் மணிப்பூர் ஆகிய தேர்தலை சந்திக்க இருக்கும் மாநிலங்களுக்கு என்று தனியாக எந்த விதமான சலுகையும் கொடுக்கக்கூடாது என்பதை தேர்தல் ஆணையம் எச்சரிக்கையாக சொல்லியிருக்கிறது. ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வர இருக்கும் இந்த கூட்டத்தொடரிலே விவசாயிகளுக்கும் தொழிலாளர்களுக்கும் என்ன சலுகைகள் அறிவிக்கப்படும், இதை தவிர நிதிநிலை அறிக்கையிலே இது குறித்து சிறப்பான அறிவிப்புகள் வெளியிடப்படுமா போன்ற பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே நாளை குடியரசுத் தலைவர் உரை, அதன் பிறகு நிதிநிலை அறிக்கை தாக்கல் போன்ற விவரங்கள் முடிந்த பிறகு நாடாளுமன்ற கூட்டத்தொடரிலே காரசாரமான விவாதங்கள் இருக்கும் என எதிர்பார்க்கலாம். பட்ஜெட் கூட்டத்தொடர் நாளை கூட உள்ள நிலையில் அனைத்து கட்சி கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கவிருக்கிறது. இது பற்றியான முழு விவரங்கள் தந்தமைக்கு நன்றி கணபதி.